ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் திரு பல புஷ்பநாதன் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான பல கேள்விகள் இருக்குது. இது எங்களுடைய இறுதி பகுதியினால் இந்த பகுதியில் எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிடுறேன். இல்லாட்டி எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது இந்த கேள்வியை கேட்கலையேன்னு சொல்லி. உங்களோட காலத்தில் இப்போ ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இதை நான் கேட்டிருக்கேன், ஆஃப் கேமராவில் கேட்டேன். இப்போ நான் கேமராவில் கேட்குறேன். ஜெயலலிதாவை அழைத்து கொண்டு ஜெயலலிதா கட்சியில் சேர்கிறதுக்கு முதல்ல ஜெயலலிதாவை அழைத்து கொண்டு திருமண வீடுகள் முக்கியமான நிகழ்வுக்கு எம்ஜிஆர் சென்றிருக்கார். எங்களுக்கு தெரியாது அது. இல்லை எம்ஜிஆர் கலந்து கொண்ட நிகழ்வில் ஜெயலலிதா கலந்துருக்கிறாங்க. அவரும் ஒரு நடிகர், அவங்களும் ஒரு நடிகை. அந்த வகையில் ஒரு சினிமா திருமணங்கள்னால் ஒரே காரில் வந்து இறங்கியிருக்காங்க. அரசியலுக்கு வந்த பிறகு இருந்திருக்கலாம், அது எனக்கு அவ்வளோ சரியாக ஞாபகத்தில் இல்லை. அரசியலுக்கு வந்த பிறகு 2 பேரும் ஒரு காரில் போயிருக்கிறாங்க, போயிட்டு இறங்கியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆகின பிறகு போயிருக்கிறாங்க, இறங்கியிருக்காங்க, வச்சுருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதை வந்து ஒரு தவறாக சொல்ல முடியாது. அவங்க ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போது அவங்க கூட்டிகிட்டு தான் போகணும். ஆனால் இப்போ ஒரு நடிகையோட வந்து விஜய் காரிலேருந்து இறங்குறாரு. அதான். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இது பேசக்கூடாது, இது தனிப்பட்ட விஷயம். நாங்கள் தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசலை. விஜய் ஒரு கட்சியின் தலைவர், முதலமைச்சராக போட்டியிட போகிறார். அப்போ ஊடகங்களுக்கு உரிமை இருக்கின்றது மக்களை தெளிவுபடுத்துவதற்கு. இப்படி ஒரு எங்களுக்கு வரப்போகிற முதலமைச்சர் இப்படி இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். அந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். விஜயுடைய மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்க, அவரிடமிருந்து விலகுவதாக. அந்த மாதிரியான விவாகரத்தை நோட்டீஸை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் நடிகை த்ரிஷாவோடு காரில் வந்து இறங்குறாரு தேர்தல் காலத்தில். இது அவருடைய ரசிகர்களே சொல்கிறாங்க, இவ்வளோ நாளும் நாங்கள் இவருக்கு ரசிகராக இருந்துட்டோமே, இப்போ ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னு. இதை ஒரு மூத்த ஒரு மக்கள் பிரதிநிதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை அப்படி தான். அவங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவுல பிரிவு வர்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயம். அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து, அதில் எந்த கருத்து இல்லை. அதே மாதிரி த்ரிஷாவும் ஒரு நடிகை, இன்றைக்கும் விஜயும் ஒரு நடிகர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு தான் ஆக பின்னாடி கதையெல்லாம் அதெல்லாம் வேறு. 2 பேரும் நடிகர்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரலாம் போகலாம். அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு விமர்சனம் மக்கள் விமர்சிக்கிறத பற்றி தவறு இல்லை. இப்போ என்னை பொறுத்தவரை நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் நான் வந்து அதை விமர்சிக்க விரும்பலை. ஆனால் ஒரு நடிகைகளாக அவங்க நீங்கள் இன்னமும் நடிகைகள் அவங்க வரலாம் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்கள ஏதாவது நீங்கள் தப்பான உறவுகள் எதாவது வந்து அப்படி ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சி ஏதாவது வெளிப்படுத்தினீங்கன்னா தான் அதை நான் சொல்லுவேன். இப்போ நானே இருக்கிறேன், இப்போ என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பியோடு நாங்கள் வரோம், அதில் வந்து ஒரு தப்புன்னு என்னால் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது தானே. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு நடக்கலாம் தானே. அதை வந்து தப்பு. 2 பேருமே நடிகர்கள், நடிகை. அதுதான் உள்ள மெயின் பிரச்சனை. இன்றைக்கி இந்த நடிகரோட கட்டிப்பிடிச்சி நடிப்பாங்க, நாளைக்கு அடுத்த நடிகரோட கட்டிப்பிடிச்சி நடிப்பாங்க. இன்றைக்கி இவர் அண்ணனாக இருப்பார், நாளைக்கு அவர் தான் மாப்பிள்ளையாக இருப்பார் படத்தில். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து விமர்சிக்கிறதுக்கு சரி, அது எந்த காரணத்தை கொண்டு அது சரி அவர் தெளிவான ஒரு இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வச்சு ஒரு தனிப்பட்ட மனிதர், அது நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் மட்டும்தான் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க. சில நேரங்களில் இது அவருக்கு த்ரிஷாவுக்கும் பாதிக்கும், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பாதிக்கும். சரி, அதனால் அது வந்து அவங்களுக்குள்ள இது அவங்க எந்த முறையில் பழகுறாங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். சரி, ரைட். இப்போ அடுத்த மிக முக்கியமான ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சி சீமான் ஒன்னே சிரிச்சிட்டீங்க. அதை மட்டும் சொல்ல. நல்லா பேசுவார், நல்லா கேட்டு நான் நிறைய அவர்கிட்ட நிறைய கேட்பேன். சொல்லுங்கள். சீமான் வந்து முயற்சிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு தடவையும் தோல்வி தான் அவருக்கு சந்திக்கிறாரு. ஆனால் கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை பெற்றும் ஆசனம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போ சொல்கிறாரு, கரெக்ட் சொல்லுங்கள், இப்போ சொல்கிறாரு இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு ஆசனம் கிடைக்கும், கண்டிப்பாக நாங்கள் அதை எம்எல்ஏ சீட் 25-30க்கு மேலே எடுப்போம், அந்த எல்லாம் இல்லை, நான் முதலமைச்சர் ஆகுவோம் அப்படின்னு சொல்கிறார், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கான பல காரணங்களையும் முன்வைக்கிறார், ஏன் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவருடைய வேட்பாளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்காங்க, ஊடகவியலாளர்கள், ஏன் மகளிருக்கு எல்லாருக்குமே சம உரிமை கொடுத்து தான் அவருடைய வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு. சீமான் ஏன் இன்னும் தமிழக முதலமைச்சர் ஆகவில்லை என்பது கேள்வியாக வரக்கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய போட்டின்னு நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. பட் சீமானால் ஏன் இதுவரை தமிழக சட்டமன்றத்திலே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாமல் இருக்கிறது? ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னேனே, கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு. அதான் ஒரே பதில். அவர் எல்லா தேர்தலையும் தனித்தனித்தான் நிற்கிறாரு. அதான் இப்போ உதாரணத்துக்கு கமல்ஹாசன் எடுத்துக்கோங்க, சீமானும் நடிகர் தான்,
தயாரிப்பாளர் நடிகர் தான். கமல்ஹாசனும் ஒரு நடிகர் தான், சிறந்த நடிகர் தான். அவர் விஜயை விட நல்ல நடிகர் கமல்ஹாசன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவரும் தான் டிவியை உடச்சி டோர்ச் லைட்டை காட்டு வந்தார். வந்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் என்ன செஞ்சுருக்கிறாரு? டிஎம்கேவோட சேர்ந்துட்டாரு. முடியாதுன்னு சூழ்நிலை வந்தோடனே டிஎம்கேல சேர்க்காம இருந்ததுன்னா வேற ஒரு கட்சியில் சேர்ந்துருப்பார். அவருக்கு தேவை, ஒரு பதவி தேவைங்கிறக்க அவர் போயிட்டார். அதே மாதிரி தான் சீமானு வந்து இப்போ நான் சொன்ன அதே பதில் தான் அவருக்கும் சொல்கிறேன். என்னென்னா, நல்ல பேச்சாளர், அவர்கிட்ட சொல்கிற கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து, மலை மண் மரம் சம்பந்தமாக நிறைய பேசுவார், மாடுகளை பற்றி பேசுவார், இயற்கையை பற்றி பேசுவார். அவர் பேசுறதெல்லாம் அத்தனையும் உண்மையான கதை, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவரோட கருத்துக்கள் அத்தனையும் நான் தான் வரவேற்பேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு அரசியல்வாதி வந்து செஞ்சு ஒரு முதலமைச்சராக வந்து அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அந்த நாடு போல் தன்னிறைவு கண்ட நாடு உலகத்தில் இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நாடாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய தனித்து நான் நிற்பேன் என்று சொல்கிறது வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், யாரோட நான் சேருவது, யாரோட எல்லாம் ஊழல்வாதிகள், இவரோட அவர் சொல்கிற பிரதான குற்றச்சாட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன் இல்லை, அதெல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் சொன்னாலும் மக்கள் வாக்களிக்கணும். இப்போ நான் கேட்ட அதே கேள்வி தான். இப்போ 36 லட்சமாக எடுத்துருக்காரு சொன்னீங்க, 1 கோடியே 20 லட்சம் எடுத்தாலும் வர முடியாதுங்கிறேன். நான் தொகுதியில் தோத்துட்டேன். 20% எடுத்தால் 20% ஓட்டு எடுத்தால் தமிழில் 6 கோடியில் 1 கோடி 20 லட்சம் ஓட்டு, சரியா? அந்த 1 கோடியே 20 லட்சம் வாக்குகள் எடுத்தாலும் தனி தொகுதியில் வெத்தாட்டி எம்எல்ஏயாக வர முடியாது. அப்போ அதிகமான தொகுதியில் வெத்தினா தான் முதலமைச்சராக வரலாம். அப்போ நான் 36 லட்சத்துக்கு மேலே வாக்கெடுப்பேன், நான் முதல்வர் ஆகிறேங்கிறது எனக்கு தெரியலை எப்படின்னு. நீங்கள் தான் அதுக்கு இல்லை, கேள்விக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா அது தனிச்சு வந்து தமிழ்நாட்டில் யாருமே இது வரைக்கும் சாதிச்சது கிடையாது. கூட்டணியாக தான் போகணும், சாதிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கே சாதிச்சிருக்குது தனித்து நின்று. ஆமாம், ஜெயலலிதா நின்று சாதிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் நின்று சாதிச்சிருக்காங்க. அது வேற, அந்த காலம் போயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து டிஎம்கே கூட காங்கிரஸோட தான் நிற்கிது. ஆமாம், டிஎம்கே கூட காங்கிரஸோட, காங்கிரஸ் டிஎம்கேவோட. ஆமாம், அதாவது தமிழகத்தில் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மத்தியில் வந்து டிஎம்கே எம்பிமார்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இது வந்து சீமானால் முடியாது, சீமானால் முடியாது, விஜயாலையும் முடியாது. சீமானால் முடியாது, விஜயால முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் யார், பழனிசாமியா இல்லாட்டி டிஎம்கேயில் ஸ்டாலினாங்கிற போட்டி மட்டும்தான். அது மட்டும்தான் போட்டி. நிச்சயமாக டிஎம்கே வெத்துனா ஸ்டாலின் தான் முதல்வர், ஏடிஎம்கே வெத்துனா எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏடிஎம்கேயை மக்கள் நம்புவாங்க, இல்லாட்டி ஏடிஎம்கேயை நம்பி மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அந்த நாட்டு மக்களை பொறுத்தது. ஏன்னா ஏடிஎம்கேயில் வந்து சர்க்கிள்களில் சொல்கிறேன், பல பிரச்சனைகள். 2 கட்சியிலையும் சர்க்கிள்கள் இருக்குது, டிஎம்கேலையும் பல சர்க்கிள்கள் இருக்குது. டிஎம்கே பற்றி நாங்கள் டிஎம்கே ஒரு நாள் பிளவுபடலை. இல்லை, பிளவுபடலன்னு எப்படி சொல்கிறீங்க? அதாவது உடஞ்சி அங்கிட்டே ஒருத்தர் போயிட்டு துரைமுருகனோ அப்புறம் அங்கே முக்கியமான யாருமே போகலை. இப்போ பிரியலை. அன்னைக்கு டிஎம்கேலேருந்து தானே எம்ஜிஆர் வெளியே வந்தார். சரி, அது சரி, எம்ஜிஆர் வெளியே வந்தார். நான் சொல்கிறேன், இப்போ டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு பிறகு டிஎம்கேலேருந்து தானே வைகோ வெளியே போய் தனியாக கட்சி ஆரம்பித்தார், மதிமுக. அப்புறம் முடியாத பட்சத்தை திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டான், அவ்வளவுதான். இது அரசியலில் இது வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் நிறைய நடந்திருக்குது. என்னோட அனுபவத்துக்கு நான் பார்க்க நிறைய நடந்திருக்கு. அதனால அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. டிஎம்கே வெத்தினா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர், ஏடிஎம்கே வெத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்று கருத்து இல்லை. வேறு யாருக்கும் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதே போன்று இந்த இப்போ உடனே வந்து முதலமைச்சரெல்லாம் யாரும் ஆக முடியாது. அதாவது ஒரு ஆனால் இது கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி, சினிமா அந்தஸ்து, சினிமா பிரபலம். இப்போ எம்ஜிஆருக்கு வாக்களிக்கிற நேரம் நீங்கள் சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்கள் தனது ஒவ்வொரு பாடலிலும் ஏழைகளை வளர்த்து விடுறது, அந்த வசனங்கள். அதே போன்று அப்போது அவருடைய பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்திருப்பார் டிஎம்எஸ் சௌந்தரராஜன். அப்போ மக்கள் மீது ஒரு ஈர்ப்பு, மக்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு. ஆனால் அந்த ஈர்ப்பு இப்போ இருக்குதுன்னு இலசுகள் சொல்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க. விஜய் நான் வந்த எப்படி வெறி பார்த்தீங்களா? அதான் கேட்குறேன், அந்த மக்கள் மோகம் விஜய்க்கு இருக்குது தானே? எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள்? ஒரு 18 தொடக்கம் 25 வரை விஜய் தான் சொல்கிறாங்க. விஜய் அவங்களுக்குலாம் ஓட்டு எப்படி இருக்கும்? இல்லை, 18 தொடக்கம் 25 வயசு, 25 ஒரு 30 வரை என்ன விகிதாச்சாரம் இருக்கும்?
சாதாரணமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு மொத்த வாக்கு தொகையில் ஒரு 20% 20% வருமா? அதை விட குறைவாக தான் வரும். ஆமாம், எப்படி 20% வரும்? ஒரு 10% வைப்போம். வரும். சரி, நீங்கள் சொல்ல 20% வரட்டுமே. வந்தாலும் 20% போதுமா ஆட்சி அமைக்க? அதாவது ரசிகர்களை மட்டும் நம்பி முடியாதுங்கிறீங்க? முடியாது. சேவ் பண்ணணும் நடிகர். அது அந்த காலம் எத்தனை வருடம் போகும் சாதாரணம்? அது நீண்ட காலம் போகும். அடுத்து இவர் வந்து இப்போ தோத்த பிறகும், இப்போ தோத்துட்டாருன்னு வைங்களே, தோப்பாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, வெற்றி பெற அவர் தொகுதியில் அவர் வெற்றிட்டார். பெரம்பூரில் அவர் வெற்றுவார். அவர் தொகுதியில் வெத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக ஒருத்தர் வரலாம். அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. செங்கோட்டையன் வேற சேர்ந்திருக்காரு, அவர் வரலாம். ஆட்சி அமைக்க தான் முடியாதுன்னு சொல்கிறேனே தவிர, விஜய்க்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து மக்களுக்கு சேவை செஞ்சு அவங்கள தன்னை நிலைநாட்டினால் அடுத்த தேர்தலில் வர்றதுக்கு சான்ஸ் தொடர்ந்து சொல்கிறீங்க அப்படின்னா 2036 அப்போ தான். அதுக்கு முதல்ல வரையலாது. ஏன்னா ஆனானப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சரியா 2009 வந்து அங்கே ஆட்சி பிடிச்சாங்க. எத்தனையோ முறை தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா பக்கமும் போனால் உடனடியே அவங்க வரல. வந்து ஆளுங்கட்சியோட சேர்ந்து இருந்துட்டு அடுத்து அவங்க தனியாக போட்டிட்டு அப்புறம் எதிர்கட்சியாக வந்து இப்படி தான் வந்தாங்களே தவிர ஒரேடியாக அவங்களாலே வர முடியலை. இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து தனித்து நின்று கால் ஊன்ற முடியலை தானே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஒன்றும் வேணாம், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர், நல்ல திறமசாலி, எல்லா அரசியல்லேருந்து எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்ச ஒருத்தர், உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் வந்து ஒரு நல்ல அறிவாளி, அரசியல் அறிவாளி நல்லாவே. அப்படியாப்பட்டவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பாத யாத்திரை அது இது எல்லாம் போனார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அவர் போட்டியிட்ட தொகுதியில், அதனால தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய முயற்சியில் வந்து தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதாவை பற்றி பேசாதவங்கெல்லாம் பேசிட்டாங்க. பேசி இன்றைக்கி நல்ல இடத்துல வந்திருக்குது. ஆனால் அவர் கோயம்புத்தூரில் போட்டியிட்ட இடத்துல அவர் ஜெயிச்சாரா? கேள்விக்குறி தானே. அதனால் நான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை எந்த காரணத்துக்கும் உடனடியாக ஒருத்தர் வர முடியாது. அண்ணாமலைக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்கலாம். அதான். அதனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த நீங்கள் அந்த சினிமா மாயெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிக்கிட்டு வருது. அது இனிமேல் நடக்காது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பித்த கொழும்பு மாநகர சபை உறுப்பினரும் மூத்த மக்கள் பிரதிநிதியும் தமிழக அரசியலிலே நுணுக்கமாக தமிழக அரசியலை அலசி ஆராயக்கூடியவர் நீங்கள். எனவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த பல புஷ்பநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி என்னை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சி அழைப்பித்த ஸ்டார் தமிழ் நிகழ்ச்சி ஊடகத்துக்கும் திரு பிரேம் அவர்களுக்கும் இந்த நேரத்தை எனது நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.